கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை இரண்டு குணங்களுக்கு மத்தியில் படைத்திருக்கிறான். ஒன்று, அவருடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்கும், மனிதனுடைய குணங்கள் சரியாக இருக்கும். அதன் மூலம் அவர் சீதேவியாக இறைவனின் பொருத்தத்தை பெற்றவனாக இந்த துனியாவில் வாழுவான். இன்னும் ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய குணங்கள் தீயதாக இருக்கும், அவர்களுடைய செயல்பாடுகள் இறைவனுடைய கட்டளைக்கு முரண்பட்டதாக இருக்கும், அவர்கள் பாவியாக வாழுவார்கள். இதில் எந்த ஒரு குணம் யதார்த்தமான ஒரு குணம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். யதார்த்தத்தில் ஒரு மனிதனுடைய சாதாரண செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், பெரும்பாலும் பாவத்தை நோக்கிய பயணத்தில் தான் மனிதனுடைய செயல்பாடுகளும் குணங்களும் இருக்கும். நாம் ஒரு மனிதன் தவறான வேலைகளை செய்வதற்கு பெரிய அளவில் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு பாவத்தை செய்யணும்னு சொல்லி துனியாவில எதுவுமே கிடையாது. கொஞ்சம் மனதில் மனோ இச்சை, ஆசை இருந்தால் போதும். இஷ்டம் என்பது மனசுல வந்துச்சுன்னா மிக சாதாரணமாக அவனுடைய செயல்பாடுகள் பாவத்தை நோக்கி சென்று விடும். ஆனால் முயற்சியும் கஷ்டமும் தன்னுடைய மனதில் ஆசையும் இருந்தாலே தவிர ஒரு மனிதனால் நன்மையான காரியங்களை செய்துவிட முடியாது. உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், தொழுகாமல் இருப்பதற்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் கஷ்டப்படுவதாக தெரியவில்லை. தொழுகை பரதான அமல், முஸ்லிம்கள் அனைவருக்கும் தெரியும். வாங்க சொல்லுகிறார்கள், அது நம்முடைய காதுகளில் மிக தெளிவாக ஒலிக்கிறது. நான் தொழுகைக்கு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கஷ்டப்பட்டு யாரும் இங்கே தொழுகைக்கு வராமல் இல்லை. தூங்கணும் ஆசைப்படுகிறார்கள், தூங்குகிறார்கள். வேலையை நேசிக்கிறார்கள், அவர்களுக்கு தொழுகை பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆனால் ஒருவர் தொழுகைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும், வேலைகளை தியாகம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அவருக்கு வரக்கூடிய கடையில் இருக்கும் பொழுது அவருக்கு அசரக்கோ வாங்க சொல்றாங்கன்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானத்தை விட்டு இங்கே வரணும் என்கிற எண்ணம் மனதில் வேண்டும். இப்படி நன்மையான காரியங்களுக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நல்ல அமல்களும் நம்மகிட்ட இருந்து வெளிப்படும். ஆனால் யதார்த்தத்துல நாம் அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா நல்ல அமல்கள் சாதாரணமாக வராது. பாவத்தை நோக்கி தான் ஒரு மனிதன் சாதாரணமாக பயணப்படுவார். தெளிவாக நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்பது, ஒரு மனிதன் யதார்த்தத்தில் இறைவனுக்கு முரண்பட்ட சிந்தனையின் மீது செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். நாம் நல்லவர்களாக நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக நல்ல சிந்தனை இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நாம் நம்மை கொஞ்சம் பக்குவப்படுத்தவும் முயற்சி செய்யவும் வேண்டும். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் பக்குவப்படுத்தினார்கள். பள்ளிவாசல்ல ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபவியில் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு சஹாபி வேகமாக வருவார், வேகமாக தக்பீர் கட்டுவார், ருக்கு செய்வார், சஜிதா செய்வார், சலாம் கொடுப்பார், வேகமாக வெளியே போவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள், அந்த சஹாபியை கூப்பிடுவார்கள், இங்க வாங்கன்னு சொல்லி, கும் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்கள், மீண்டும் போய் தக்பீர் கட்டி நில்லுங்கள், நீங்கள் தொழுகவில்லைன்னு சொல்லுவாங்க. சஹாபி 4 ரக்காத்தோ 2 ரக்காத்தோ தொழுதிருப்பார். அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழுகல, மீண்டும் தொழுகுங்கள். அந்த சஹாபி மீண்டும் வந்து தக்பீர் கட்டுவார், ருக்கு செய்வார், சஜ்தா செய்வார், சனா ஓதுவார், சலாம் கொடுப்பார், வெளியே போவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பார்கள், ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழுகல, மீண்டும் போய் தொழுகுங்கள். 3வது தடவையும் அந்த சஹாபி கொஞ்சம் நிறுத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட என்ன விரும்புறாங்க, எதை நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு அந்த சஹாபி நிறுத்தி நிதானமாக தக்பீர் கட்டி ருக்கு செஞ்சு ருக்குவிலிருந்து எழுந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஆசுவாசமாக தொழுகிறார். 3வது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னதற்கு பின்னால் அந்த சஹாபி தன்னுடைய தொழுகையை நிதானப்படுத்துகிறார். இந்த செய்தி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டது. இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல்களில் நோக்கி நிதானத்தை நோக்கி சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள், பழக்கினார்கள். முதல்ல ஒருத்தர் அனுப்புனாங்க, 2வது அனுப்புனாங்க, 3வது அனுப்புனாங்க. மீண்டும் சொல்லும் பொழுதுதான் அந்த சஹாபி தொழுகையில் நிதானத்தை, இதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. நம்முடைய மனதை நாம் நல்ல அமல்களின் பால் பக்குவப்படுத்த வேண்டும், நிதானத்தின் மீது பக்குவப்படுத்த வேண்டும். பரலான நஃபிலான அமல்களின் மீது நம்முடைய மனதை மீண்டும் சொல்லி நாம் பக்குவப்படுத்த வேண்டும். எனவேதான் இமாம்கள் சொல்லுவார்கள், தொழுகையில் அவசரம் கூடாது. தொழுகை என்பது அடிப்படையில் நிதானத்திற்கானது. அந்த நிதானம் வாழ்க்கையில எல்லா இடத்திலேயும் இருக்கணும். ஒருவர் மகரிப் தொழுகைக்காக வேண்டி வருகிறார், மகரிப், அதுவும் ரமலானுடைய காலம், ஏற்கனவே மகரிபுடைய தொழுகையை தள்ளி வைத்திருப்பார்கள். இதுல தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது, அவசரமாக ஒழு செய்துவிட்டு வேகமாக ஓடி வருகிறார்னு சொன்னா
மார்க்கம் சொல்லும் வேகமாக ஓடி வராதீர்கள். ஒரு ரக்காத்து முடிஞ்சா பரவாயில்ல, சலாம் கொடுத்ததற்கு பின்னால் இரண்டாவது ரக்காத்து அந்த ஒரு ரக்காத்தை எழுந்து தொழுது கொள்ளலாம். 2 முடிஞ்சா பரவாயில்ல, எழுந்து தொழுது கொள்ளுங்கள். 3 ரக்காத்தும் மிஸ் ஆயிருச்சா பரவாயில்ல, சலாம் கொடுத்ததற்கு பின்னால் மீண்டும் எழுந்து தொழுது கொள்ளுங்கள். ஆனால் தொழுகைக்கு அவசரமாக வராதீர்கள், தொழுகைக்கு ஓடி வராதீர்கள். அப்படியும் நீங்கள் தொழுகையினுடைய வக்து முடிய போகிறது, நாம் இமாம் ஜமாத்தை குடிக்கலன்னா நமக்கு ஜமாத்தே கிடைக்காத, வக்தே முடிஞ்சிடும் அவசரம் இருந்தாலும் கூட நீங்கள் ஒழு செய்த பள்ளிவாசலுக்குள்ளால் இமாம் ஜமாத் வரைக்கும் மூடி வர வேண்டியதில்லை. இமாமை பின்பற்றி பள்ளிவாசலின் ஏதாவது ஒரு இடத்துல எங்க தொழுகை கிடைக்கிறதோ அங்கே கூட தக்பீர் கட்டிக் கொள்ளுங்கள். தொழுகைக்காக ஓடி வராதீர்கள் என்று இமாம்கள் நமக்கு சட்டங்களை சொல்லித் தருவார்கள். நிதானம் வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் அவசியமானதாக இருக்கிறது. உணர்வுகள் செயல்களாக மாறுகின்ற இடத்தில நிதானம் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை வகிக்கிறது. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறதா, அது என்ன செய்யும்னா ஒரு விஷயத்தை சரியோ தவறோ பார்த்தால் பார்த்தவுடன் அதற்கான எதிர்வினையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லும். நடுவுல அறிவு என்கிற ஒரு விஷயம் உள்ளே நிதானமாக எந்த இடத்தில் எந்த அளவில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை அறிவு சொல்லித் தரும். எனவேதான் சிந்தனைகள் செயல் வடிவம் பெறக்கூடிய இடத்துல அறிவு நிதானத்தை நமக்கு தர வேண்டும். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்தியதுல இந்த இடமும் மிக முக்கியமானது. அப்துல் கைஸ் என்கிற ஒரு கூட்டத்தினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். வந்தவங்க அப்பதான் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீண்ட தூரம் பயணம் செஞ்சு உடைகளை மாற்றாமல் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளாமல் வேகமாக அவசரமாக ஓடி ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர்களிடத்தில் பேசி முசாபஹா செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துரையாடுகிறார்கள். அந்த கூட்டத்தினுடைய தலைவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், வாகனங்களை மெதுவாக கொண்டு போய் கட்டி வைத்து விட்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உடைகளை மாற்றிக்கொண்டு நிதானமாக பொறுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைவரை, அந்த கூட்டத்தினுடைய பொறுப்புதாரியை மிகவும் பாராட்டி பேசுவார்கள். என்ன காரணம்னா, நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்படுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். இது மாதிரி ஒன்றல்ல ரெண்டல்ல வாழ்க்கையில் நிறைய இடங்கள் நம்ம 2 சக்கர வாகனத்தை ஓட்டிட்டு போறோம்னு சொன்னா 2 கைகளையும் நம்முடைய அந்த வாகனத்திலிருந்து நம்ம எடுத்துட்டா வண்டி ஒண்ணு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ இழுத்து கொண்டு சென்றுவிடும். மிகச்சரியாக அதை நாம் 2 கைகளையும் பிடித்து நாம் சரியான முறையில கையாண்டோம் என்று சொன்னால்தான் வாகனம் நேராக செல்லும். அது போல்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அவன் சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லணும்னா நல்ல அமல்களின் மீது, நல்ல செயல்பாடுகளின் மீது, சிந்தனையின் மீது தன்னுடைய மனதை அவன் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் தஸகியத்துன் நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. மனதை பக்குவப்படுத்துதல் அல்லது தஸவ்வுஃப்னு சொல்லுவாங்க. ஆன்மீகம் பெயர் எதுவாக இருந்தாலும் கூட நோக்கம் ஒன்றுதான், மனம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். சிந்தனைகள் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எல்லா நேரத்திலையும் நமக்கு நன்மையைத்தான் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா துனியாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனால் ஏவப்பட்ட நல்ல அமல்களை மன ஓர்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபையும், நல்ல அமல்களின் மீது நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லதொரு தௌஃபீகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹு தொழுகையின் வரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இறைவனால் ஏவப்பட்ட எல்லா ஃபர்லான அமல்களையும் நல்ல அமல்களையும் மன ஓர்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நமது வாரிசுகளுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மார்க்கத்தின் அடிப்படையில் எவற்றை எல்லாம் தடை செய்திருக்கிறானோ அவற்றை விட்டும் வாழ்நாள் எல்லாம் தவிர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீகையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல், தொழில் துறைகள் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.